ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி இந்த ஆண்டினுடைய இரண்டாவது சந்திர கிரகணமானது வரப்போகுது. இந்த சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தையும் தேதிகளையும் இந்த வீடியோல முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய அன்று பார்த்தீங்கன்னா, கும்பம் ராசி நேயர்களுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த கிரகணத்தினால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத ஒரு ராசி பலனா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த சந்திர கிரகணத்துடைய தேதி நேரம் இது இந்தியாவில் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத உங்க ராசிக்கு வாங்க பார்க்கலாம். ஸோ கும்பராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. கண்டிப்பா கும்பம் ராசி நேயர்களுக்கு இது ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போகுது. சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லும் போதே இந்த ஒரு விஷயத்த ஆர்வமா எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஆண்டு மீண்டும் செப்டம்பர் மாதம் சந்திர கிரகணம் நிகழப்போகுது. இந்த சந்திர கிரகணம் செப்டம்பர் 18ஆம் தேதி நிகழப்போகுது. சந்திர கிரகணம் என்பது கதிரவ ஒளியால் ஏற்படும் புவியின் நிலவிற்குள் நிலவு கடந்து செல்லும் போது நிகழ்கிறது. சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணம் உலகம் முழுவதும் எப்போதும் மிகுந்த ஆர்வத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வுங்க. இந்த ஆண்டு 2 சந்திர கிரகணங்கள் நடக்கிறது. இந்த சந்திர கிரகணங்களில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மார்ச் மாதம் 25ஆம் தேதி அன்று நிகழ்ந்தது. இப்போது வரக்கூடிய சந்திர கிரகணம் இரண்டாவது சந்திர கிரகணங்க, அதாவது செப்டம்பர் 18ஆம் தேதி அன்று நடக்க போகுது. இது ஒரு பகுதி சந்திர கிரகணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது உலகின் பல பகுதிகளில் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சந்திர கிரகணம் எப்போது நிகழ்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் 18ஆம் தேதி இந்திய நேரப்படி பார்த்தீங்கன்னா காலை 6:11 மணிக்கு நிகழ்கிறது. இந்த சந்திர கிரகணம் காலை 10:17க்கு முடிவடையும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிரகணத்தின் மொத்த கால அளவு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 to 6 நிமிடங்கள் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணம் வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா உலகின் 2 பகுதிகளிலிருந்து சிறப்பாக பார்க்கப்படும். இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணம் தெரியாது. மேலும் ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் உட்பட நாட்டின் பிற பகுதிகளில் பெரும்பிரல் கட்டம் மட்டுமே தெரியுங்க. இந்த சந்திர கிரகணம் அன்னைக்கு கும்பம் ராசி நேயர்கள் என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். சந்திர கிரகணத்தின் போது என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் கண்டிப்பா அதிகரிக்கும். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க பகவானை நினைத்து வழிபாட்டீங்கன்னா நன்மை ஏற்படும். கிரகணத்தின் போது பயணம் செய்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ காய்கறியை நறுக்குதல் மற்றும் உரித்தல் போன்ற வேலையை செய்யவே கூடாதுங்க. அதே போல உணவுகளை உண்ணவே கூடாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கர்ப்பிணிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் கத்திரிக்கோள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்த கூடாதுங்க. கிரகணத்தின் போது ஊசியில் நூல் கோர்ப்பது, தையல் வேலை பார்ப்பது போன்ற வேலைகளை செய்யவே கூடாதுங்க. அதே போல அடுத்ததாக கிரகண நேரத்தில் என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உணவு மற்றும் தண்ணீரில் தர்பை அல்லது துளசி இலைகளை போட வேண்டும். ஏன் பார்த்தீங்கன்னா கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிரகண காலத்தில் சோஸ்திரங்கள் சொல்லி வழிபடுவதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பன்மடங்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடுதல் நன்மை உண்டாகும். சந்திர கிரகணம் முடிந்தவுடன் வெள்ளை பொருட்களை தானம் செய்யலாம். இப்படி செய்வதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அசுப பலன்கள் அனைத்துமே குறைந்திடும். ஸோ சந்திர கிரகணம் எப்போது இந்த நேரத்தில் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிந்திருப்பீங்க.
இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு கும்பம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சனி வக்ர இயக்கத்தில் விரயஸ்தானத்திற்கு வருகிறார். இது எதனால பார்த்தீங்கன்னா வரவை விட உங்களுக்கு செலவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆரோக்கிய தொல்லைகளும் அதனால் மன உளைச்சலும் ஏற்படும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடு அதிகரிக்கலாம். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைப்பது போல் இருந்தாலும் அது கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லலாம். இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு உங்கள் எண்ணங்கள் செயலாக யாரேனும் ஒருவருடன் இணைந்துதான் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான். அவர் கன்னி ராசியில் உச்சமும் வக்ரமும் பெறுகிறார். இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு புரட்டாசி 10ஆம் தேதி இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம் பற்றி சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இலக்காக மாற்ற வரலாம். பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா சுப விரயங்கள் ஏற்படும். அதாவது பிள்ளைகளோட வழியில சுப விரய செலவு ஏற்படலாம். கல்யாணம், காது குத்து விழா போன்றவை நடைபெறுவதற்கான அறிகுறி தென்படலாம். சேமிப்பு உங்க வாழ்க்கையில உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவோடு நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். பூர்வீக சொத்துகள் சம்பந்தமாக எடுத்த முயற்சி அனைத்துமே பார்த்தீங்கன்னா வெற்றி பெறலாம். இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு புரட்டாசி 17ஆம் தேதி துலாம் ராசிக்கு செவ்வாய் வருகிறார். உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான். அவர் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது நல்ல காரியங்கள் பலவும் நடைபெறும். நாற்று பற்று மிக்கவர்களின் கூட்டு முயற்சியில் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரலாம். பத்திர பதிவில் இருந்த தடைகள் அகலும். என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இப்பொழுது பல மடங்கு உங்களுக்கு லாபம் தரும் விதத்தில் விற்பனை ஆகலாம். உடன்பிறப்புகள் உங்கள் குறையறிந்து நடந்து கொள்வாங்க. இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு புரட்டாசி 28ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் வருகிறார். பஞ்சம அஷ்டம அதிபதியான புதன் துலாம் ராசிக்கு வரும்பொழுது பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். புதிய முயற்சிகளில் குறுக்கீடு வந்தாலும் அதை வெல்லும் ஆற்றல் உங்களுக்கு பிறக்கலாம். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முடிவு பலனை தருங்க. அதாவது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். நீங்க அப்படி நினைத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வாய்ப்பு கைகூடும். காரிய வெற்றிக்கு நண்பர்களும் உறவினர்களும் போட்டி போட்டுக்கொண்டு உங்களுக்கு உதவுவாங்க. பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு கிடைக்கலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். அதாவது கும்பராசி நேயர்களுக்கு வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சம்பள உயர்வு பற்றிய தகவல் வரலாம். கலைஞர்களுக்கு கௌரவம், அந்தஸ்து உயரப்போகுது. மாணவ மாணவிகளுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கலாம். அதே போல பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலம் ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்க போகுது. அதாவது பெண்கள் புத்துணர்ச்சியோட புதுமை படைப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. புனித பயணங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கலாம். பிள்ளைகளின் சுப காரிய பேச்சுகள் முடிவுக்கு வரலாம். ஸோ கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத தெரிந்திருப்பீங்க. அதே போல கும்பம் ராசி நேயர்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18, 19, 23, 24, 29 மற்றும் 30. அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 4, 5, 14 மற்றும் 15. அதே போல உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. அதே போல சந்திர கிரகணம் எப்போது வருகிறது,
இதனுடைய தேதி நேரம் என்ன, இந்த சந்திர கிரகணம் அன்னைக்கு என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற தகவலையும் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.